பொகவந்தலாவை தோட்ட தொழிற்சாலைக்கு செல்லும் வீதியில் தோட்ட தொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொகவந்தலாவை மேற்பிரிவு, பொகவந்தலாவை கீழ்பிரிவு, டிஎன்சின் ஆகிய 3 தோட்ட பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களே இதில் கலந்து கொண்டிருந்தனர். தாம் இதுவரை நாளொன்றில் 15 கிலோகிராம் கொழுந்து பறித்து வந்ததாகவும் 20 கிலோகிராம் பறிக்க வேண்டும் என தற்போது தாம் நிர்பந்திக்கப்படுவதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். 15 கிலோகிராம் மாத்திரமே பறிக்க முடியுமாயின் வாரத்தில் 3 நாட்களை தொழில் வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை. 1000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட்டதிலிருந்து எங்களுக்கு வாரத்தில் 3 நாள் வேலை தான் தருவேன் என்ற நிர்வாகத்தின் எதர்ச்சையான முடிவால் கடந்த 28ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு வேலை வழங்கப்படவில்லை. தோரை போயிட்டு என்ட்ரி போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டா ஸ்டேட்ல பெரிய நஷ்டம் போயிடுச்சுன்னு சொல்லி 15 கிலோவுக்கு மேல 1 கிலோ எந்த யூனியனுமே சொல்லல. நீங்க இத்தனை கிலோ கொடுங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லை. இது எங்க வீட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மலையகத்தில் உள்ள பிரச்சனை. 3 நாள் வேலைனா மாசத்துல 4 வாரம், 4 வாரத்துக்கு 12 நாள் வேலை தான். 12 நாள் வேலை கூட நமக்கு இல்லை, 7 நாள் வேலை தான் வருது. நமக்கு கொடுத்தது 1000 ரூபா சம்பளம் அரசாங்கத்தால் நமக்கு இவ்வளோ எடுத்து கொடுங்கன்னு இதுவரைக்கும் கேட்டதில்லை. இந்த நிலையில் தொழிலுக்கு சமூகம் அளிக்காத தொழிலாளர்களுக்கு எதிராக பொகவந்தலாவை போலீசில் தோட்ட முகாமைத்துவத்தினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான விசாரணைகள் இதுவரை முழுமையடையவில்லை என பொகவந்தலாவை போலீசார் கூறினர். சுமார் 1 மணித்தியால கவனஈர்ப்பு போராட்டத்தின் பின்னர் பொகவந்தலாவை போலீசாரின் அறிவுறுத்தலுக்கு அமைய தொழிலாளர்கள் கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் கூறினார். இது இவ்வாறு இருக்க மலையகத்தின் பல இடங்களில் நாட்கூலிக்காக தோட்டங்களில் தொழில் செய்யும் தொழிலாளர்களும் குறைந்த சம்பளமே கிடைப்பதாக அங்கலாய்க்கின்றனர். 1 கிலோகிராம் கொழுந்திற்கு 40 ரூபாய் வீதமே வழங்கப்படுவதாகவும் அது போதுமானதாக இல்லை எனவும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். கை காசில் தான் நாங்கள் இன்றைக்கி 6 மாதமாக என்னையை பொறுத்தளவில் நான் 6 மாதமாக வேலை செய்கிறேன். எனக்கும் 4 பிள்ளைகள் இருக்குது. மற்றவங்களுக்கு இப்போ 1000 ரூபா கொடுக்குற நேரத்தில் நாங்களும் இப்போ எங்களுக்கு இப்போ பேருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் 40 ரூபா கணக்கில் தான் முடிக்கிறாங்க. எங்களுக்கும் அந்த 1000 ரூபா சம்பளத்தை கொடுங்க. அப்போ 25 கிலோ எடுத்தால் தான் 1000 ரூபாங்களாம். 25 கிலோ இருக்கிற நேரம் எடுக்கலாங்க, இல்லாத நேரம் எங்கேருந்து எடுக்கிறேங்க சார். 40 ரூபா படித்தா 1 கிலோவுக்கு முடிக்கிறாங்க. எங்களுக்கு 700 ரூபா, நாங்கள் 900 ரூபா, நாங்கள் இப்போ ஒரு 100 ரூபா இல்லைங்க, வெறும் 40 ரூபா படித்தா முடிக்கிறாங்க. சந்தா பிடிக்கிறீங்க, அதை பிடிக்கிறீங்க, இதை பிடிக்கிறீங்க, என்ன பேசுறீங்க? எங்களுக்கு 50 ரூபாயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ராத்திரி 10 கிலோ 9 கிலோவுக்கு வர வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? கொழுந்து இல்லாத நேரத்தில் நாங்கள் எப்படிங்க? நான் 1 கிலோ 5 கிலோ எடுத்தாக்கா பொழுதுனிக்கு வேலை செஞ்சோம்னா 200 ரூபா வரும். 200 ரூபா எங்களுக்கு போதுங்களா சாப்பாட்டு செலவுக்கு?